வணக்கம். வேதமும் விஞ்ஞானமும் என்ற இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற வசனத்தை அடிப்படையாக கொண்டு விஞ்ஞானிகள் தங்கள் கண்டுபிடிப்புகளை எவ்வாறு கண்டறிந்தார்கள், மேலும் அந்த வசனத்தோடு தொடர்புடைய விஞ்ஞானபூர்வமான கருத்துக்களை எவ்வாறு எடுத்துரைத்தார்கள் என்று பார்ப்பதை நம்முடைய வழக்கமாக வைத்திருக்கிறோம். இந்த நாளிலும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவத்தை தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் விஞ்ஞானம் கூறுகிற காரியங்களை ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள். வேதமும் விஞ்ஞானமும். சில காலங்களுக்கு முன்பு வரை குறிப்பிட்ட சில துறைகளில் வேலை செய்பவர்கள் மட்டும்தான் இரவு நேரங்களில் வேலை செய்வார்கள். மற்றபடி பெரும்பாலான வேலைகள் எல்லாம் பகலில் தான் நடக்கும். குறிப்பாக வங்கிகள், பள்ளிகள், கல்லூரிகள், பெரும்பாலான கம்பெனிகள் எல்லாம் பகலில் தான் இயங்கும். மற்றபடி இவைகளெல்லாம் இரவு நேரங்களில் இயங்காது. ஆனால் இப்பொழுது பாருங்கள், பெரும்பாலான நகரங்களில் கம்பெனிகளில் 24 மணி நேரமும் வேலை செய்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பிபிஓ போன்ற துறைகளில் வேலை செய்பவர்கள் பெரும்பாலும் இரவு நேரங்களில் தான் வேலை செய்வதை பார்க்கிறோம். அது ஏன் என்று பார்க்கும்போது அவர்கள் இந்தியாவிலிருந்து வேலை பார்த்தாலும் கூட, அதாவது இந்தியாவிலிருந்து ஃபோன் மூலம் சில தகவல்களை தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு சொன்னால் கூட அந்த வாடிக்கையாளர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். மாறாக அமெரிக்கா, கனடா, யூகே இன்னும் பல தேசங்களிலிருந்து இந்த வாடிக்கையாளர்கள் ஃபோன் மூலம் தங்கள் சேவைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்படியானால் இந்தியாவில் இருப்பவர்களுக்கு அது இரவு நேரமாக இருக்கும். அதுவே அமெரிக்கா, கனடா போன்ற இன்னும் பல நாடுகளிலிருந்து தொடர்பு கொள்பவர்களுக்கு அது பகல் நேரமாகத்தான் இருக்கும். கம்பெனிகள் போதுமான அளவு லாபத்தை ஈட்டுவதற்காக அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளிலிருந்து பணியாளர்களை தேர்வு செய்வதற்கு பதிலாக அந்த வேலையை இந்தியாவிலிருந்து செய்கிறார்கள் என்பது நாம் அறிந்தது தான். அப்படியானால் ஒரு தேசத்தாருக்கு பகல் நேரமாக இருப்பது மற்றொரு தேசத்தாருக்கு அது இரவு நேரமாக இருக்கிறது. பகல் இரவை குறித்து வேறொரு உதாரணத்தை சொல்லுகிறேன். நாம் இன்னும் ஒரு மாதத்தில் ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிறோம். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி எல்லா நாடுகளும் ஒரே நேரத்தில் புத்தாண்டை கொண்டாடிவிட மாட்டார்கள். உலகில் எத்தனையோ நாடுகள் இருந்தாலும் முதலில் புத்தாண்டு எங்கு பிறக்கும் தெரியுமா? கிரிபாஸ் என்ற தீவு தேசமாகும். இதன் பின்பு நியூசிலாந்து, அடுத்தடுத்து பல தேசங்களில் புத்தாண்டு பிறக்கும். இங்கு ஒரு விஷயத்தை கவனித்தீர்களா? புத்தாண்டு உலகில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் ஒரே நேரத்தில் பிறந்து விடாது. சரி, விஷயத்திற்கு வருவோம். நான் உங்களுக்கு தெரிந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இங்கு இரவு மற்றும் பகலை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். மத்தேயு 24வது அதிகாரம் 36 முதல் 39 வரை. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அதேபோல லூக்கா 17வது அதிகாரம் 34 முதல் 36 வரை கூறுகிறது. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனங்களை நாம் கூர்ந்து கவனிக்கும்போது இங்கு 2 பொழுதுகளை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். வசனத்தின் துவக்கமே சொல்கிறது அந்த ராத்திரியில். அப்படியானால் அது இரவு நேர பொழுது என்று புரிகிறது. அதே போல திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகள், வயலில் இருக்கிற 2 பேர், இந்த 2 உதாரணமுமே பொதுவாக பகல் நேரங்களில் செய்யப்படுகிற வேலைகள் தான். அப்படியானால் கர்த்தருடைய வருகை இரவிலும் இருக்கிறது, பகலிலும் இருக்கிறது. இது எப்படி? இன்னும் சற்று விளக்குகிறேன். நான் முன்பே ஒரு உதாரணத்தை சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கிறதா? இந்தியாவில் பகலாய் இருக்கும்போது அது அமெரிக்காவில் இரவு நேரமாக இருக்கிறது. அதே போல அமெரிக்காவில் இரவு நேரம் என்பது இந்தியாவில் பகல் நேரமாக இருக்கிறது. அப்படியானால் கர்த்தருடைய வருகை வரும்போது அது சிலருக்கு இரவு நேரமாகவும் சிலருக்கு பகல் நேரமாகவும் இருக்கும் என்பது நன்கு புரிகிறது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனங்களை சொன்ன நாட்களில் நாம் இப்பொழுது பார்ப்பது போல 200க்கும் மேற்பட்ட நாடுகள் எல்லாம் பூலோக ரீதியாக பிரிக்கப்படவில்லை. எனவே அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த ஜனங்களுக்கு அது ஒரு தேசத்தில் இரவாக இருக்கும்போது மற்றொரு தேசத்தில் பகலாக இருக்கும் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சில ராஜ்யங்களும் சில அரசாங்கங்களும் தான். அந்த காலகட்டங்களிலேயே கர்த்தர் நாம் புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய வருகை எப்படி சம்பவிக்கும் என்பதை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அது சிலருக்கு இரவாகவும் சிலருக்கு பகலாகவும் இருக்கும். சரி, விஞ்ஞானத்தின் கண்ணோட்டம் என்ன? அதையும் சற்று பார்ப்போமா? இப்படி சில நாடுகளில் இரவு நேரமாக இருக்கும்போது சில நாடுகளில் பகல் நேரமாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை டைம் ஜோன் என்று அழைக்கிறார்கள். அதாவது நேர மண்டலம். இதை முதலில் இத்தாலிய கணித ஞானி கியூரிகோ ஃபிலோபாண்டி 1858 வெளியிட்ட மிராண்டா என்ற புத்தகத்தை உலகத்தை 24 நேர பகுதிகளாக பிரிக்க வேண்டும் என்று முதல் யோசனையை முன்வைத்தார். பின்பு கனடா பொறியாளர் சர் ஸ்டான்ஃபோர்ட் ஃப்ளெமிங் 1879 ஆண்டில் உலகத்தை 24 நேர மண்டலங்களாக பிரிக்க வேண்டும் என்று கூறினார். 1884 ஆண்டு அமெரிக்காவின் வாஷிங்டனில் இன்டர்நேஷனல் மெரிடியன் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அங்கு கிரீன்விச் உலக நேரத்தின் அடிப்படையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுவே உலக நேர மண்டலங்கள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய முதல் நிகழ்வாகும். அப்படியானால் விஞ்ஞானிகள் சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இந்த டைம் ஜோனை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு நேரம் என்று. ஆனால் கர்த்தராகிய தேவன் அவருடைய வருகையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவருடைய வருகை எப்படி இருக்கும் என்று தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். இப்பொழுது மீண்டும் அந்த வசனங்களை வாசிப்போமா? லூக்கா 17வது அதிகாரம் 34 முதல் 36 வரை கூறுகிறது, அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வேதம் சத்தியம், சமூலமும் சத்தியம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம்.